வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். எஸ்எஸ்சி ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்கான ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகிட்டு இருப்பீங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருந்தது. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தும் ஃபெயில் ஆகியிருந்தீங்க. ஏன்னா என்ன கட் ஆஃப் வைக்க போகிறாங்க அப்படின்னே தெரியாமல் ஒரு ஹை கட் ஆஃபாக இருந்தது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து இவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தா வருத்தப்படாதீங்க, அடுத்த வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது அந்த வீடியோவோட ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்த ஜிடிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ வரும் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் டேட் எப்போ வரும், அப்படி எப்படி தயாராகலாம் அப்படின்றது எல்லாமே நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இப்போது இந்த வருஷத்துக்கான ஃபிசிக்கலில் பாஸ் பண்ண எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு வந்து நல்லா தயாராகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா, எக்ஸாமில் பாஸ் பண்ண எல்லாருமே ஃபிசிக்கலுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. ஃபிசிக்கல் வந்து என்ன டேட்டில் வரும், ஃபிசிக்கலுக்கான டேட் எப்போ வரும் அப்படின்ற ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. அதுவும் இன்னும் அஃபிஷியலாக விடலை. ஹிந்தி சைடில் நிறைய ஃபேக் நோட்டீஸ் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சைடில் நான் இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான ஒரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கல் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்து டைமிங் பிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து டைமிங் வந்து இன்னும் பிடிச்சிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாலும் இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ இப்போ பிஇடி அண்ட் பிஎஸ்சிக்கான டேட் எப்போ வரும் அப்படின்றது யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, அஃபிஷியலாக இந்த டேட்டில் நாங்கள் நோட்டீஸ் விடுறோம் அப்படின்றத சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் எப்போ வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதை வேணால் நம்பலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு நோட்டீஸை பற்றி நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹிந்தி சைடு யூடியூப் சேனலும் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே ஃபேக் தான். ஓகேங்களா, ஸோ அஃபிஷியலாக நம்ம சிஆர்பிஎஃப் வெப்சைட்டில் தான் வந்து டேட் நோட்டீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விடுவாங்க. ஓகேங்களா, இந்த டேட்டை நாங்கள் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஃபிசிக்கல் டேட் நோட்டீஸ் வந்ததுலேருந்து உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் தெரிஞ்சதுலேருந்து 10 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் ஃபிசிக்கல் டேட் நோட்டீஸ் வந்ததும் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோ நான் எப்போ இருந்தாலும் அந்த வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். வீடியோ நீங்கள் இந்த நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் பிஇடி அண்ட் பிஎஸ்டிக்கான டேட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நோட்டீஸ் இந்த மந்த் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மந்த் கண்டிப்பாக வந்து நோட்டீஸ் வர்றதுல சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த மந்த்தை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த மந்த்துக்குள்ளே நோட்டீஸ் வந்துடும். மேபி இந்த மந்த் எண்டில் கூட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி 15, அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேலே டேட் நோட்டீஸ் வரல, அதாவது ஃபிசிக்கலுக்கான டேட்டுக்கான நோட்டீஸ் வரல அப்படின்னா கண்டிப்பாக செப்டம்பரில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அதனால் ஃபிசிக்கல் டேட் வரலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படாதீங்க. அடுத்து வந்து டைம் இருக்கேன்னு நினச்சி இன்னும் வந்து டைமிங் பிடிக்காதவங்க டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிக்க பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து ஃபிசிக்கலுக்கு வந்து என்ன 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் முடிக்கணும். அண்ட் ஃபீமேலுக்கு 1.6 கிலோமீட்டர் வந்து 8 மினிட்ல முடிக்கணும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் இது வந்து என்ன டிப்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, எந்த ஒரு டிப்ஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரன்னிங் டைமிங் 5 கிலோமீட்டர் வந்து செக் பண்ணுங்க. 30 நிமிஷம் வந்திருந்தாலும் டைமிங் வைக்க முடியும். அது உங்களுடைய விடாமுயற்சி அண்ட் ப்ராக்டிஸில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, 30 நிமிஷம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் டைமிங் வைக்கும் போது வந்து 29 நிமிஷத்தை தான் வர வைக்க பாருங்க. அண்ட் 26 நிமிஷத்தில் ஓடி இருக்கீங்க அப்படின்னா அடுத்து 25 நிமிஷத்துக்கு வர வைக்க பாருங்க, அடுத்து 24க்கு வர வைக்க பாருங்க. நீங்கள் 24 நிமிஷத்துலேயும் முடிக்க பார்க்காதீங்க. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஒரு 23, 22ல் முடிக்க பாருங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் ஓடும் போது எல்லாருமே வந்து ஒரு கிரவுண்டில் ஓடிட்டு இருக்கலாம், உங்கள் ஏரியா சைடில் இருக்க கிரவுண்ட் ஓடலாம், இல்லை ரோட் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஓடிட்டு இருக்கலாம். ஓகேங்களா, எங்கே வேணாலும் சரி, நீங்கள் டைமிங் உங்களுடைய டைமிங் செக் பண்ணுற வரையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு நல்ல லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாமினா இருக்கும். கண்டிப்பாக ஃபிசிக்கலில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். வெயிட்டாக இருந்தால் வெயிட் லாஸ் வித் ஒர்க் அவுட்டோட டயட் பிளானோட நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும். நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 73 தான் இந்த வாட்டி கட் ஆஃப், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே ஓபிசி யூஆருக்கு எல்லாமே 73 தான் கட் ஆஃப் வச்சுருந்தாங்க ஃபிசிக்கலுக்கு. ஓகேங்களா, இப்போ அடுத்து ஃபைனல் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும், அதில் இன்னும் ஒரு 5 to 8 மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனால் இந்த 74, 73 மார்க் வச்சிருக்கவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகேங்களா, இருந்தாலும் ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க எல்லாருமே சேஃபாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதனால ஒரு 80க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா 73 மார்க் இருந்து நீங்கள் செலக்ட் ஆகிருந்தாலும் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபிசிக்கல் விடாமல் ஃபிசிக்கல் பண்ணுங்கள், என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா, ஆனால் வேக்கன்சியும் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபைனல் கட் ஆஃப் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, மேபி எக்ஸாக்டாக சொல்ல முடியாது.
அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலுக்கும் சேமே தான் ஓகேங்களா. எல்லாமே வந்து உங்களோட ஃபிசிக்கல் தான் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய கூட்டிகிட்டு போகும். நீங்கள் எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதுதான் ஃபைனல் கட் ஆஃப். இதுக்கப்புறம் ஃபைனல் நார்மலைசேஷன் ஆகாது ஓகேங்களா. இதுவரை நார்மலைசேஷன் ஸ்கோர் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து 90 110க்கு மேலெல்லாம் வந்து மார்க் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஃபிசிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு சரியாக பண்ண மாட்டாங்க. 80 85 இருக்கிறவங்க எல்லாமே ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கவங்க கேட்டகரி. அதனால உங்களோட ஃபிசிக்கல் தான் உங்களுடைய கை கொடுக்கும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஓகேங்களா. அதனால ஃபிசிக்கலை மட்டும் எப்பயும் விட்டுறாதீங்க ஓகேங்களா. அந்த 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் ஓடுறதுக்கான ஃபுல் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து செலக்ட் ஆக முடியும். இப்போ ஃபெயிலியர் இந்த எஸ்எஸ்ஜிடியில் ஃபெயிலியர் ஆகிட்டீங்க ஓகேங்களா. 65 மார்க்கு 70 மார்க்லாம் எடுத்து ஃபெயிலியர் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே விடாதீங்க ஓகேங்களா. அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் August 27 வந்து எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் கேலண்டரில் வரப்போகுது அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா. அண்ட் அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மந்த் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரப்போகுது. இதைப்படி தான் வந்து எம்டிஎஸ் அதுக்கப்புறம் சிஹெச்எஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக August 27 டேட் வரல அப்படின்னா ஒரு 5 நாளுக்கு அப்புறம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோடைய எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா January 2025க்கான எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா. ஜான்ல எக்ஸாம் இருக்கும். கண்டிப்பாக ஜான் அண்ட் பிப்ரவரி இந்த 2 மந்த்துக்கான நமக்கான எக்ஸாம் இருக்கும். அப்ளை பண்ணலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு 4 மாதம் தான் இருக்கும். இந்த மாதம் வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த மாதம் 27ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வந்தது நம்மளோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி ஆள் வச்சுக்கோங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த 4 மாதத்துலேருந்து 5 மாதம் நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்திக்கிறீங்களோ இந்த எஸ்எஸ்ஜிடியில் எவ்வளோ ஃபைனல் கட் ஆஃப் வைக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எஸ்எஸ்ஜிடிக்கு நீங்கள் படிக்கும் போது இந்த ஸ்கோர் வைக்கணும் அப்படின்றத நினச்சி டெய்லி மோட்டிவேஷனோட படிக்கலாம். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா விடாதீங்க. அடுத்த ஏஜ் இருக்குது அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு தயாராகுங்க ஓகேங்களா. அண்ட் எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே எப்படியும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபிசிக்கல் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பூஸ்டாக மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்றத இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அப்படி இருக்கும். ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து நல்லா ஃபிசிக்கல் பண்ணுங்கள். அண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்தியன் ஆர்மிக்கான ஃபிசிக்கல் முடிஞ்சாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.